ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தான். பல் இல்லாதவங்க கூட இந்த மரவள்ளி கிழங்கை வேக வச்சு சாப்பிடலாம். வறண்ட மலை பகுதிகளில் விளையக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கை வச்சு தோசை, ரொட்டி, இனிப்பு, கார உணவுகளில் பயன்படுத்துகிறாங்க. ஊட்டச்சத்தும் நிறைய மாவுச்சத்தும் கொண்ட ஒரு வேர் காய்கறி அப்படின்னாலும் இந்த மரவள்ளி கிழங்கை சொல்லலாம். ஆனால் இதை மிதமாக எடுத்துக்கணும், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாது. மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். 100 கிராம் சமைச்ச மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கலோரிகள் 121, புரதம் 1.5 கிராம், கொழுப்பு அதுவும் நல்ல கொழுப்பு 3 கிராம், கார்போஹைட்ரேட் 40 கிராம், ஃபைபர் 2 கிராம், விட்டமின் சி தினசரி நமக்கு தேவையான அளவில் 20% கிடைக்கும். தாமிர சத்து 12%, தயாமின் 7%, ஃபோலேட் 6%, விட்டமின் B6 6%, பொட்டாசியம் 6%, மெக்னீஷியம் 5%, நியாசின் 5%, விட்டமின் சி நிறைய இருக்கக்கூடியது. ஆக்சிஜனேட்டரியாக செயல்பட வேண்டிய முக்கியமான விட்டமின் தான். கொலாஜன் உற்பத்தி, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். தாமிரம் சத்து கூட இந்த மரவள்ளி கிழங்குல நிறைய இருக்குது. இது நரம்பிய கடத்தியை மேம்படுத்துது. ஆற்றலாக கூட இது செயல்படுது. இரும்பு சத்து இருக்கு. இது வளர்சிதை மாற்றம், உடல் செயல்பாடுகளுக்கு தேவையான கனிமம் தான். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் உடல் எடையை ஆரோக்கியமாக பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதிக கலோரியை தன்னுள்ள வச்சுருந்தாலும் ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாவை ஊக்குவிக்குது. நார்ச்சத்து, மாவுச்சத்துலாம் அதிகமாக இருக்குது. இது குடல்லிருந்து வெளிப்படுள்ள அந்த நச்சுக்களை உறிஞ்சி செரிமான மண்டலத்தை மேம்படுத்துது. இது வேர் காய்கறி அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, உப்பு, இனிப்பு, அதிக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை குறைச்சிரும். பசியையும் குறைக்கும். ரொம்ப நேரத்துக்கு திருப்தியான உணர்வை கொடுக்கறதுனால தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை குறைக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மாதிரி தான் மரவள்ளி கிழங்குலையும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. ஒரு கப் மரவள்ளி கிழங்குல 558 மில்லிகிராம் அளவு பொட்டாசியம் இருக்கு. இது தினசரி அளவில் 16%லேருந்து 21% இருக்குது. பொட்டாசியம் இருக்குல்ல, இது ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய சோடியம் உட்கொள்றதை சமநிலைப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். ரத்த அழுத்தம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சி மரவள்ளி கிழங்கு சீசன்ல நீங்க மரவள்ளி கிழங்கு அளவோட எடுத்துக்கிறது நல்லது. ஸ்டார்ச் எதிர்ப்பு திறனை கொண்டது தான் இந்த மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்குல எதிர்ப்பு திறன் கொண்ட ஸ்டார்ச் இருக்கு. இது கரையக்கூடிய நார்ச்சத்து பண்புகளை தான் தன்னுள்ள வச்சிருக்கு. இந்த எதிர்ப்பு திறன் கொண்ட மாவுச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ஆரோக்கியத்துக்கு பல வழிகளில் பலனளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது குடலுக்கு கூட நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவளிக்குது. இதனால செரிமானம் மேம்படும். வளர்சிதை மாற்றம் மேம்படுத்துறதுனால உடல் பருமன் குறையும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் இருக்குல்ல, அது எதிர்ப்பு திறன் கொண்டது தான். காயங்களை சீக்கிரமாக குணப்படுத்துறதுல மரவள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காயங்கள் விரைவில் குணமாகிறத ஊக்குவிக்கிற பண்பு மரவள்ளி கிழங்குல இருக்கு. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, அதுதான் இதுக்கு காரணம். ஒரு கப் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டோன்னா 42.4 மில்லிகிராம் அளவு மரவள்ளி கிழங்குல இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. பெரியவங்களுக்கு தினசரி வேண்டிய விட்டமின் சி அளவில் 50% அப்படியே கிடச்சிரும். உடலில் தோல் திசுக்கள் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு கூறுகளில் முக்கியமான கொலாஜன் நிறைவாகவும் இந்த மரவள்ளி கிழங்குல இருக்குது. விட்டமின் சி கொலாஜனுக்கு ரொம்ப முக்கியமானது தான். விட்டமின் சி இருக்குல்ல, இதில் உடலில் நிறைவாக இருக்கிறதுனால தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற திறனையும் தன்னுள்ள வச்சுருக்கு. அதோடையே விட்டமின் சி இருக்குல்ல, இது உடலால் உற்பத்தி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால உணவு மூலமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட விட்டமின் சி இந்த மரவள்ளி கிழங்குல இருக்குது.
இந்த வீடியோல சீசன் டைம்ல மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்ல மரவள்ளிக்கிழங்கு பார்த்துட்டீங்கன்னா, மறக்காம வாங்கிட்டு வந்து சமைச்சு அளவோடு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.